மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு கடும் கண்டனம். பிளாக்மெயில் செய்யும் மத்திய அரசின் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என தர்மேந்திர பிரதானுக்கு கேள்வி. மாநிலங்களால் ஆன இந்திய ஒன்றியத்தின் ஒத்திசைவு பட்டியலில் உள்ள கல்விக்கு மத்திய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளாசம். தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியான எங்கள் உரிமையைத்தான் கேட்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை. நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது பாசிச அணுகுமுறையே. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என்றும் த.வே.க தலைவர் விஜய் எதிர்ப்பு. தேவை ஏற்பட்டால் ஹிந்தி அல்ல எந்த மொழியையும் கற்போம் என சீமான் பேச்சு. ஆணவத்தால் ஹிந்தியை திணிக்க முயன்றால் இந்தியா ஒன்றாக இருக்காது என்றும் எச்சரிக்கை. கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம், எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்கிறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும். ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதிச்சு. தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டமே இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் மட்டும் தமிழ் ஆங்கிலத்தோடு மூன்றாவது ஒரு மொழியை படிக்க கூடாதா என்றும் வினா. இருமொழி கொள்கையை தாரக மந்திரமாக முழங்கிய அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக் கொண்டு மும்மொழி கொள்கை திணிப்பு குறித்து வாய் திறக்காதது ஏன்? தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில பிரச்சனையாக திரித்து திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்தும் இபிஎஸ் எங்கே சென்று பதுங்கினார் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டது குறித்து ட்ரம்பிடம் பிரதமர் மோடி பேசவில்லை என கார்ட்டூன். விகடன் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் கடிதம். அண்ணாமலை புகார் அளித்த நிலையில் விகடன் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கியதாக தகவல். சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என விகடன் தரப்பில் அறிக்கை. பாஜகவின் பாசிசத்தன்மைக்கு எடுத்துக்காட்டுதான் விகடன் இணையதள முடக்கம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கருத்துகளுக்காக ஊடகங்களை முடக்குவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்றும் கண்டனம். கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் விகடனின் இணைய பக்கம் முடக்கப்பட்டிருப்பதாக த.வே.க தலைவர் விஜய் கண்டனம். கருத்துகள் தவறானவையாகவோ குற்றம் சுமத்துபவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணுமாறு வலியுறுத்தல். தமிழகத்தில் இருக்கும் துறைகளிலேயே இந்து சமய அறநிலையத்துறைதான் உதவாத துறை என அண்ணாமலை பேச்சு. அதனால தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்கு, மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய துறை இருக்கு,
சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ள போகுது. எதுவும் தெரியல அறநிலைத்துறை அமைச்சர். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளில் ஒன்றுக்கும் உதவாத நபர் அண்ணாமலைதான் என அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யும் இலங்கை அரசை கண்டிக்காமல் மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் மீனவர்கள் போராட்டம். தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் எனவும் கணிப்பு. காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு எதிர்ப்பு. ஏராளமான மீனவர்கள் பைக்குகளில் கண்டன பேரணி. கோவை கொடிசியா பகுதியில் பறை இசை உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய ஹாப்பி ஸ்ட்ரீட். பெரிய அளவில் கூட்டம் இல்லாத போதும் இளைஞர்கள் ஆடிப்பாடி குதூகலம். ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு தமிழக சுற்றுலா இடங்களில் மக்கள் மகிழ்ச்சி. குடும்பமாக சென்று பொழுதை கழித்து கொண்டாட்டம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாகராஜ் கும்பமேளாவுக்கு வெள்ளம் போல குவியும் லட்சக்கணக்கான பக்தர்கள். ஹெலிகாப்டரில் பறந்தவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு. தென் அமெரிக்காவின் தெற்கு முனையில் அமைந்துள்ள கேப்கான் கடற்பகுதி கடும் காற்றும் பேரலைகளும் எழும்பும் மிகவும் ஆபத்தான பகுதியை கடந்த இந்திய கடற்படையின் பெண் அதிகாரிகள். Lieutenant Commander Rupa A crossed Cape Horn today while sailing from Littleton, New Zealand to Port